Hello aspirants, welcome to my YouTube channel Wings of UPSC. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ். ஆனா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல. இது நம்ம வின்டர் செஷன்ல பார்லிமெண்ட்ல சில முக்கியமான மசோதா அதாவது பில்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்டாவும் மாறி இருக்கு. ஸோ அந்த பில்ஸை பத்தின ஒரு ஓவர்வியூ பிஐபி அப்புறம் மற்ற மினிஸ்ட்ரியோடைய அப்டேட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஓவர்வியூவை ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோவோடைய அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி பில், அதாவது விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் பில். இது ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எம்ஜி நரேகாவை இது ரீப்ளேஸ் பண்ணுது. அதே மாதிரி மாடர்ன் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்குது. இந்தியாவை ஒரு விக்சித் பாரதா 2047 மாத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு அல்டிமேட் எய்மா இருக்கு. முன்னாடி 100 நாள் இருந்த வேலை திட்டம் இப்போ 125 நாளா மாறி இருக்கு ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்குமே. அதுக்கப்புறமா நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸ் எந்த மாதிரி அப்படிங்கறத இது நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது. 4 ப்ரையாரிட்டி ஏரியாஸை இது சொல்லுது. அப்போ வாட்டர் செக்யூரிட்டி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ஸ். இந்த 4 ஏரியாஸை மையமா வச்சுதான் இனிமே ஒர்க்கை அலாட் பண்ண போறாங்க. லோக்கல் பிளானிங் வித் நேஷனல் இன்டெகிரேஷன். இது நேஷனல் இன்டெகிரேஷன் பிளஸ் லோக்கல் பிளானிங் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நேஷனல் ஸ்பேஷியல் பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் பண்ணி பஞ்சாயத்து அதாவது கிராம பஞ்சாயத்து இனிமே பிளான் போட்டு கொடுக்க போறாங்க. இப்படிதான் இந்த 125 நாள் வேலை திட்டம் இனிமே வேலை செய்ய போகுது. அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. நம்ம எம்ஜி நரேகால முக்கியமான ஒரு கிரிட்டிசிசமா சொன்னது இந்த 100 நாள் வேலை திட்டம்னால விவசாயத்துக்கு ஆள் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, விவசாயம் அந்த அறுவடை சீசன் அப்பவும் சோயிங் சீசன் விதை நடுற சீசன் அப்பவுமே ஒரு 60 நாளைக்கு இந்த ஒர்க் இந்த திட்டத்தின் கீழே வர்ற ஒர்க்கை அவங்க ஸ்டாப் பண்ணி, அதாவது கொஞ்ச நாளைக்கு பாஸ் பண்ணி வைக்க போறாங்க. ஏன்னா விவசாயத்துக்கு நமக்கு ஆள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ப்ரெடிக்டபிள் ஃபண்டிங் ஃப்ரேம் ஒர்க். இது ஒரு நார்மேட்டிவ் ஃபண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல வேலை இல்லை அப்படிங்கும் போது மக்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருந்தது. அந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். எப்படிங்கறத பின்னாடி வர ஸ்லைட்ஸ்ல இன்னும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸ்ட்ராங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓவர்சைட். ஏஐ பேஸ்ட் மானிட்டரிங் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ரியல் டைம் டேஷ்போர்டும் சோஷியல் ஆடிட்ஸையும் நம்ம பண்ண போறோம். சோஷியல் ஆடிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி வர ஸ்லைட்ஸ்லயும் நல்ல டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. இனிமே ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல சென்டரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க, ஸ்டேட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்லயே நமக்கு கிடைக்க போகுது. இதுல இருக்கிற 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. இதுல 125 நாள் வேலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்பயாவது ஒரு தடவை கவர்மெண்ட் அந்த இது வேலை செய்யறவங்களுக்கு ஒர்க் அலாட் பண்ணல அப்படின்னா, அந்த நேரத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு கன்செஷன் மாதிரி அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு தொகையை கவர்மெண்ட் கொடுக்கணும். இதை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க. இது எல்லாமே பின்னாடி வர ஸ்லைட்ல இன்னும் டீடைலா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்லைட்ல இது ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் பிஐபி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்கரிங் ரூரல் அசெட் கிரியேஷன். இனிமே நம்ம அசெட் கிரியேஷன் பத்தி, ரூரல் லெவல்ல ஒரு அசெட் கிரியேஷன் பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். எம்ப்ளாய்மெண்ட்டுமே ஒரு டியூரபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுனா பத்தி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இது ஒரு லாங் டேர்ம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கௌண்டபிலிட்டி த்ரூ பிளானிங், டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளானிங், இந்த திட்டத்தின் கீழே பிளானிங்கை டீசென்ட்ரலைஸ் பண்ணி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறத தாண்டி டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்த கிராம பஞ்சாயத்து லெவல்ல தான் இனிமே பிளானிங் நடக்க போகுது. அதே மாதிரி டிஜிட்டல் அப்புறம் சோசியல் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசமும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆடிட் இனிமே நடக்க போகுது, அதுவும் டிஜிட்டலா நடக்க போகுது அப்படிங்கறதுதான் இதோடைய விஷயம். பில்டிங் அ விக்சித் பாரத் நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேக் அப்படின்னா,
ஒரு நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கி அதுக்கு கீழே தான் இந்த உருவாகுற அசெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிளாசிஃபை பண்ண போறாங்க. வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து வாட்டர் செக்யூரிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகுது. உதாரணத்துக்கு கால்வாய் கேனல் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், செக் டேம்ஸ் தடுப்பணைகள் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், அப்புறம் ஏரிகள் குளங்கள் இது எல்லாத்தையும் ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மீட் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம், அல்லது மரம் நடுறதா இருக்கலாம், ஃபாரஸ்டேஷன், இது எல்லாமே அந்த வாட்டர் செக்யூரிட்டிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இனிமே ஒர்க் வந்து அலாட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூரல் லெவல்ல இருக்கிற ரோடு, கிராம பஞ்சாயத்து, அப்புறம் பவன்ஸ், பவன்ஸ்னா கிராம பஞ்சாயத்து பவன், அது அப்புறம் அங்கன்வாடி சென்டர்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தின ஒர்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அசட்ஸையும் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க. நம்ம அர்பன் லெவல்ல பார்ப்போம், வேஸ்ட்டை வந்து நிறைய இடங்கள்ல பொதுவா பிரிச்சு வாங்குவாங்க. ஆனா ரூரல் லெவல்ல இன்னும் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அந்த அளவுக்கு பெருசா இன்னும் டெவலப் ஆகல. அப்படிங்கும்போது அதையும் நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான அசெட்ஸையும் இந்த மிஷன் மூலமா அவங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல என்னன்னா ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா ஒர்க் ஷெட்ஸ் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பால் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, டைரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதான் இதோடைய எய்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெஷல் ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், அதாவது சைக்ளோன் அப்புறம் ஃப்ளட்டுக்கு நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஷெல்டர்ஸ், அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி இருந்த எம்ஜி நரேகாவை விட இந்த விக்ஷித் பாரத் ஜி அப்படிங்கிறது எப்படி பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கம்பேரிசன் மாதிரி டேபிள் மாதிரியே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜி நரேகால 100 நாளைக்கு தான் வேலை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இது வந்து 125 நாளா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் அண்ட் ஸ்கேட்டர்ட் கேட்டகரிஸ், அதாவது ஒரு கேட்டகரிஸ் வந்து இந்த குறிப்பிட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த வரைமுறை வந்து இப்போ முன்னாடி இல்லாம இருந்தது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் வந்து அப்போ பெருசா பண்ணாம இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த 4 விஷயங்கள் பொறுத்துதான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் அந்த வேஜ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அன்ஸ்கில்ட் வேஜ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா ஸ்டேட் வந்து காசு அவங்களும் ஷேர் பண்ணணும். இப்போ அந்த ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தாலே, அது வந்து 60-40. எதுக்குன்னா ஸ்டேட்ஸ்க்கு. இதுவே ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜியன்ஸா இருந்ததுன்னா அது 90:10 அப்படிங்கிற மாதிரி, 60-40, 90:10. இது அந்த ரீஜியன் பொறுத்து ஸ்டேட் பொறுத்து மாறும். இது மூலமா தான் நம்ம ஃபண்ட் அலோகேட் வந்து இனிமே பண்ண போறோம். இனிமே ஒரு நோ எக்ஸ்பிளிசிட் பாஸ் விண்டோ வந்து நம்ம எம்ஜி நரேகால சொல்லியிருப்போம், இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற ஒரு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு பீரியட் வந்து இல்லாம இருந்தது. ஆனா இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கறக்காக கண்டிப்பா 60 நாட்கள் அவங்களுக்கு வந்து வேலையை அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து விவசாயத்துக்கு கூலி வேணும் அப்படின்னா, அந்த ஆட்கள் வேணும் அப்படின்னா அவங்க விவசாயத்துக்கு வந்து போய்க்கலாம். அதுக்கப்புறமா டிமாண்ட் பேஸ்ட் ஃபண்டிங் தான் இருந்தது. ஸோ எப்போ அந்த அலோகேட் பண்ணுவாங்க ஃபண்டை அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்போ இனிமே நார்மேட்டிவ் ஃபண்டிங், அதாவது என்ஷூரிங் ப்ரெடிக்டபிள் பட்ஜெட்டிங் வைல் ப்ரொடெக்டிங் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. ஆமா, இனிமே நமக்கு ஃபண்டிங் வந்து இந்த அளவுக்கு வரப்போகுது, இப்படிதான் இந்த ஸ்டேட் வந்து இவ்வளவு கொடுக்க போறாங்க, சென்ட்ரல் இவ்வளவு கொடுக்க போறாங்க. அப்படி வேலை அலோகேட் பண்ணலன்னா அதுக்கு அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும். இந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அந்த ஃபண்டிங் வந்து எப்போ அலோகேட் ஆகுங்கிறதே தெரியாது, அந்த குழப்ப நிலை வந்து இப்ப மாறும் அப்படின்னு சொல்றாங்க. கிராம பஞ்சாயத்து வந்துட்டு அவங்கதான் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை ஒரு படி மேல எடுத்துட்டு போய் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கன்வர்ஜென்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் வந்து நம்ம கொண்டு போறோம். அதாவது நம்ம பார்த்திருப்போம், அதை வந்து நேஷனல் ரூரல் அசெட்ஸ் அந்த மாதிரி ஸ்டேக் கூட போய் இன்டகிரேட் பண்றதாகட்டும், ஏஐ பேஸ்ட் மானிட்டரிங் ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து கிராம பஞ்சாயத்தும் சேர்ந்து அவங்க பிளானிங் வந்து கொண்டு போக போறாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி பில். அது வந்து என்னன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கறத முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். இது எப்படி வந்து நிதி வந்து எப்படி அதுக்கு அலோகேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபண்ட் ஷேரிங் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்புறம் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்க போறாங்க நிதி. மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கும் 60% அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்க போறாங்க. இதுவே யூனியன் பிரதேசங்கள் அவங்களுக்கு சட்டசபை இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல 90% சென்ட்ரல் கவர்மெண்ட், 10% ஸ்டேட் கவர்மெண்ட். மற்ற ஸ்டேட்ஸ்ல 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட். மற்ற யூனியன் பிரதேசங்கள்ல சட்டசபை இல்லை அப்படின்னா அதுல 100%மே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் கீ ஃபைனான்சியல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா நார்மேட்டிவ் அலோகேஷன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனிமே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரி கரெக்டா ஃபண்ட் அலோகேட் ஆயிரும் அப்படிங்கறதான் இதோடைய முக்கியமான ஒரு ஹைலைட். ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஒர்க் அலோகேட் பண்ண போறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ அவங்க இன்கேஸ் ஒர்க் அலோகேட் பண்ணலைன்னா அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்கான ஒரு அலவன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வரவேண்டிய அந்த வேஜ் வந்து வர்றதுல ஏதாவது டிலே ஆகுதுன்னா அந்த தாமதத்தையும் காம்பன்சேட் பண்ற பொறுப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் இருக்கு அப்படின்றதும் கொண்டு வந்திருக்காங்க. விக்சித் பாரத் ஜி ராம்ஜி பில்லோடைய பெனிஃபிட்ஸ் வந்து என்ன, ரூரல் எக்கனாமிக்கு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் வித் ப்ரொடக்டிவ் அசெட் கிரியேஷன், இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் வாட்டர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டிங் மார்க்கெட் ஆக்சஸ், லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனேபிளிங் இன்கம் டைவர்சிஃபிகேஷன். இன்கம் வந்து டைவர்சிஃபையா நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது என்ஹான்ஸ்டு கிளைமேட் ரெசிலியன்ஸ் த்ரூ சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். இப்போ கிளைமேட்னால வர்ற பாதிப்புகளை தாங்கக்கூடிய மாதிரியான அசெட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அசெட்ஸ் ஆகட்டும். அதனால நம்ம சாயில் கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷனும் அதிகமா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பாண்டை வந்து ரெஜுவினேட் பண்றது, அதுக்கப்புறம் ஏரிகள் தூர்வாருது, இந்த மாதிரியான சில விஷயங்களும் நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸ்ல பார்த்துருக்கோம். அதெல்லாமே வந்து இந்த மாதிரி கிளைமேட் ரிலேட்டட் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நமக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்து அதிகமாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் த்ரூ லோக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமா, இப்போ ஒரு கிராமத்துல அந்த மக்களுக்கு வந்து அங்க வாழ்வாதாரம் இல்லை, வேலை கிடைக்கலன்னா அவங்க எங்க போவாங்க, நகரப்புறங்களுக்கு மைக்ரேட் ஆகி போவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைக்ரேஷனை இது வந்து கம்மி பண்ணும், ஸ்டாப் பண்ணாலும் கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணி எஃபிஷியன்டாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இந்த மிஷனை வந்து அவங்க கொண்டு போக போறாங்க. இப்போ ஃபார்மர்ஸ்க்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கு அப்புறமா விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கலங்கிறத பெரிய கிரிட்டிசிசமா வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஃபார்மர்ஸ்க்கு அதனால என்ன பெனிஃபிட் இந்த திட்டத்தினால அப்படின்னா, நமக்கு இந்த நடவு காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் கண்டிப்பா ஆள் வந்து நமக்கு வேலைக்கு கிடைப்பாங்க. ஏன்னா அந்த டைம் இந்த திட்டத்தின் கீழே அவங்க அந்த வேலையை அலோகேட் பண்றது வந்து பாஸ் பண்ணி வைக்க போறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆள் கிடைக்காம இருந்ததுனால ஆர்டிஃபிஷியலா ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆச்சு அக்ரிகல்ச்சர்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம்ல அவங்க போயிருக்கும் போது டிமாண்ட் வந்து அதிகமாகும். வந்து வயல்ல வேலை செய்யறவங்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அப்போ நம்ம சம்பளமும் அவங்களுக்கு அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து இனிமே ஸ்டாப் ஆகும். இனிமே நமக்கு ரூரல் அசெட் அவங்க ஃபோக்கஸ் பண்றதுனாலையும் இந்த குளங்கள், நீர்நிலைகளை ஃபோக்கஸ் பண்றதுனாலையும் வாட்டர் செக்யூரிட்டி நம்ம பார்த்திருந்தோம். அதனால விவசாயத்துக்கு தேவையான இரிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டிப்பா அதிகமாகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெட்டர் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் ரெடியூசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். ஏன் அப்படின்னா
நமக்கு இந்த அறுவடையும் லேட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜும் இல்லாம இருந்த காலத்துல நமக்கு அந்த பொருளே வந்து வீணாயிட்டு இருந்தது இல்லையா? ஆனா இனிமே அவங்க அசெட் கிரியேஷன்ல ஃபோக்கஸ் பண்றதுனால இது வந்து ரெக்டிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. climate focused works protecting crops from extreme weather. நமக்கு climate related ஆன worksையும் நம்ம இந்த திட்டத்தின் கீழே பண்ண போறோம் அப்படிங்கறதுனால விவசாயத்துல இந்த மாதிரி பேரிடர் காலத்துல climate காலத்துல வர்ற ஒரு லாஸ் வந்து கம்மியாகும், எக்ஸ்ட்ரீம் வெதர்னால வர லாஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற அந்த லேபரர்ஸ் அவங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒர்க் எப்போ இருக்கும், ஒர்க் எப்போ இருக்காது அப்படிங்கிறது இனிமே முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒர்க்குக்கு வந்து வரலாம். அதுக்கப்புறமா ஹையர் ஏர்னிங் பொட்டன்ஷியல் வித் 125 கேரண்டி டேஸ். ஆமா, 125 நாள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் 25 நாள் அதிகமா கிடைக்கிறதுங்கிறது ஒரு பிளஸ் ஆன அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து டைம்லி அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டிஜிட்டல் வேஜ் பேமெண்ட்ஸ். டிபிடி மூலமா தான் இனிமே அந்த வேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதனால கரெக்டான டைமுக்கு கண்டிப்பா காசு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். லீகல் ப்ரொடெக்ஷன் த்ரூ மேண்டேட்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸும் கொடுக்குறோம். அப்போ வேலை செய்யறதுக்குன்னு அவங்க வந்த காலத்துல அவங்களுக்கு வேலை ஒதுக்கலைனாலுமே அவங்களுக்கு அதுக்கான அலவன்ஸ் வந்து போயிடும். டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் இம்ப்ரூவ்ட் வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க டெவலப் பண்றாங்கன்னா அதோடைய பெனிஃபிட் வந்து திரும்ப அவங்களுக்கும் அதே வில்லேஜ்ல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அதோடைய பலன் வந்து கிடைக்க தான் போகுது. இப்போ டெக்னாலஜி ட்ரிவன் கவர்னன்ஸ் வந்து எப்படி நம்ம கொண்டு போறோம், முக்கியமா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிக்காக நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். நமக்கு to modernize governance, accountability and citizen engagement through a comprehensive digital ecosystem. அதாவது governance, accountability அப்புறம் மக்களை வந்து நம்ம எப்படி என்கேஜ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்க, பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ண போறாங்க ஒர்க்கர்ஸ்க்கு. அப்புறம் அதுல வேலை செய்யற நிறைய பேத்துக்கு இனிமே பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் டிஜிட்டல் மஸ்டர் ரோல்ஸ் வில் பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் டைம் மானிட்டரிங், மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் டேஷ்போர்ட் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் மூலமாகவும் இனிமே டிமாண்ட் எப்படி இருக்கு, டிப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, பேமெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. இது என்ன அப்படின்னா, ஏஐ வந்து பிளானிங்காகவும் ஆடிட்காகவும் ஃப்ராட் ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்றதுக்காகவும் இனிமே யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்து ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி. ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி வந்து ஜியோ ரெஃபரன்சிங், சேட்டிலைட் இமேஜரி மூலமாகவும் டிஜிட்டலா அந்த ஏரியாவை மேப் பண்றது மூலமாகவும் இனிமே பிளான் பண்ணி மானிட்டர் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ப்ரோஆக்டிவ் பப்ளிக் டிஸ்க்ளோஷர், நமக்கு வாரம் டிஜிட்டல் அப்புறம் பிசிக்கல் டிஸ்க்ளோசர் வந்து இருக்க போகுது. பேமெண்ட் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க வாரமே டிஸ்க்ளோஸ் பண்றது மூலமா டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் ஆடிட்ஸ், இதை வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம இந்த சோஷியல் ஆடிட்ஸ் வந்து பண்ண போறோம் அப்படிங்கறதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் பில். அந்த இதோடைய சேஞ்ச், லைக் எதுக்காக எம்ஜி நரேகாவை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதை கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து நம்ம முக்கியமா பார்க்கலாம். எம்ஜி நரேகா வந்துட்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது வந்து 2005ல கொண்டுபட்ட ஒரு ஆக்ட். இது வந்து அந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரூரல் இந்தியா வந்து எவ்வளவோ மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஆக்டையும் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எய்ம். அதுக்கப்புறம் பாவர்ட்டி வந்து நல்லாவே கம்மியாயிருக்கு. 2011-12ல 25.7% பாவர்ட்டி இருந்தது. ஆனா 2023-24ல கிட்டத்தட்ட 4.86% பாவர்ட்டி தான் இருக்கு. அப்போ இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த கன்சம்ஷன் அதிகமாக்குறது, அதுக்கப்புறம் இன்கம் அதிகமாக்குறது, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நபார்டு, எம்பிசிஇ இவங்கெல்லாம். அப்போ மந்த்லி பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் எம்பிசிஇ. நபார்டு அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா பாவர்ட்டி வந்து நல்லாவே கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து வேணும், பெட்டர் கனெக்டிவிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆக்சஸையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த ஆக்டை மாத்தி ஒரு புது ஆக்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எம்ஜி நரேகா அவுட்டேட் ஆயிருக்கு, ஸோ அதுல இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு முக்கியமான சாராம்சம். அதுக்கப்புறம் இந்த புது பில் வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால மாடர்னைஸ் பண்ணி கேரண்டி டேஸையும் அதிகமாக்குது. ஸோ இது எல்லாமே ரூரல் எக்கனாமிக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அசெட் கிரியேஷன் அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸையும் வந்து இவங்க கொடுக்கறது இந்த லேபர்ஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம பார்த்ததுதான். ஸோ வாட்டர் செக்யூரிட்டி, ரூரல் எக்கனாமி ஸ்ட்ரென்தன் பண்றது, கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுக்கப்புறம் லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக்குறது, கிளைமேட் ரெசிலியன்ஸ், இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது தான் இதோடைய. இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்லிருக்கோம், சொன்ன பாயிண்ட் நிறைய தடவை ஏன் திரும்ப நான் எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னா அதுதான் ரீசன். இப்போ இந்த 125 days கேரண்டி பண்றது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் வந்து கம்மி பண்றது, டிஜிட்டல் லெவல்ல நம்ம கொண்டு வர்றது, இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸ்பேஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்றது, கதி சக்தி, இது வந்து என்ன பண்ண போறாங்கன்னா விக்ஷித் கிராம் பஞ்சாயத் பிளான் வந்து ஸ்பேஷியல் டெக்னாலஜியையும் பிஎம் கதி சக்தியோடையும் இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போறோம். அது மூலமா தான் இந்த பிளானிங் அப்படிங்கிறது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ். இதுல ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த ஸ்லைட்ல நம்மளால பார்க்க முடியும். இதுல சொல்லாத பாயிண்ட்ஸ் மட்டும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பில் வந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா நிறைய கன்சல்டேஷன் மூலமா மினிஸ்ட்ரிஸ் நிறைய இன்டர் மினிஸ்டரியல் அப்படின்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நிறைய கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துதான் இது வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜிபிபி ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸ் ஃப்ரேம் ஒர்க், இது எல்லாமே யூஸ் பண்ணி ஸ்டேட்டோட ஃபீட்பேக்கும் வாங்கிட்டு தான் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபெடரலிசம் ரிலேட்டடான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாவும் இந்த ஆக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததோட சம்மரி தான். நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோ கவர்மெண்டோட சோர்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு வீடியோ. ஸோ அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். Most important shift that is happening as compared to MG Narega, which is a salient feature, is the shift from fragmented kind of creation of assets to a very planned creation of assets through Vikasit Gram Panchayat plans. Now, Vikasit Gram Panchayat plans will be based on something called convergence and saturation. So, convergence of various complementary government schemes and the saturation of those schemes. That means if a village requires 20 things to become a developed village, all those 20 things will be done in that particular village. May it be related to health or education. Say, for example, if a village wants a school building, an Anganwadi building, a cold storage, all those kinds of infrastructure will be created in the village through Vikasit Gram Panchayat plans. So in the video next நம்ம பார்க்க போறோம். இதுவும் PIB ஓட. For nearly 2 decades, the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act has supported rural livelihoods through guaranteed wage employment. Building on this experience, the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen, Viksit Bharat G Ramji Bill 2025 introduces a renewed statutory framework for rural employment. The bill enhances the employment guarantee to 125 days per rural household, extending income support beyond the earlier 100-day entitlement while maintaining balance with agricultural needs. It preserves the right to seek employment and strengthens accountability through time-bound provisions. Where work is not provided, a daily unemployment allowance becomes payable after 15 days, with responsibility placed on the states. Employment under the new framework is linked with durable asset creation across 4 priority verticals: water security, core rural infrastructure, livelihood infrastructure, and climate resilience. Planning is decentralized through Viksit Gram Panchayat plans prepared locally and digitally integrated with national systems.
Together, these measures modernize rural employment delivery, strengthen accountability, and ensure predictable and reliable outcomes at the village level. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் வந்து ஒரு பில், அது வந்து சாந்தி பில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆக்ட் 2025. இதுதான் இந்த ஆக்டோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு கிளீன் எனர்ஜி ஃபியூச்சரை வந்து சேஃபாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மக்கிட்ட 25 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இருக்குது. நம்மளுடைய இப்போ இருக்கிற டோட்டல் நியூக்ளியர் பவர் வந்து அப்ராக்சிமேட்லி 9 GW. இது வந்து அதிகபட்சமாக லைக் எல்லாமே பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸ் தான் இன்ன வரைக்குமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பேஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப மெதுவா தான் இருக்கும். இப்போ நியூக்ளியர் பவர் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அப்புறம் பொல்யூட் பண்ணாத ஜீரோ கார்பன் எமிஷன் எனர்ஜிஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்கும் போது நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்ம டிஃபென்ஸ்ல கூட பார்த்துருப்போம், நிறைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்ஸ், நியூக்ளியர் பவர்ட் ஃபெரிஸ் இதெல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சாந்தி பில் எதுக்கு அப்படின்னா, நம்ம நேஷனல் ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பவர் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை 2047 நல்லா அதிகமாக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆம்பிஷன். அப்போ இந்த ஆம்பிஷன் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இப்போ இருக்கிற 9 GW அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பா பத்தாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த பில்லை வந்து கொண்டு வரோம். இது வந்து பிரைவேட் செக்டருக்கு இதை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போறோம். ரெகுலேட் வந்து கவர்மெண்ட் தான் பண்ண போறாங்க, பட் ஆப்ரேட் மட்டும் பிரைவேட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது மூலமா நமக்கு அடிஷ்னல் கெப்பாசிட்டி கிடைக்கும், டீப்பர் சப்ளை செயின்ஸ் வந்து நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஸ்ட்ரென்த்தையும் இது வந்து அதிகமாக்கும். சேலஞ்ச் என்ன அப்படிங்கும்போது, நமக்கு எனர்ஜி டிமாண்டும் அதிகமா இருக்கு, லாங் டேர்ம் கிளீன் எனர்ஜி கோலும் நம்ம அதிகமா வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த நேரத்துல ஓபன் பண்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரைவேட் தான் பண்ண போறாங்க. ஆனா கண்ட்ரோல் வந்து இன்னுமே நம்ம கிட்ட, அதாவது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்க போகுது, பப்ளிக் கண்ட்ரோல் தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, பிரைவேட் கம்பெனிஸால அந்த வந்து ஆப்ரேட் பண்ணி கரெக்டா ப்ராஃபிட்டபிளா நல்ல ஒரு சப்ளை செயின் மேனேஜ் பண்ணி கொண்டு போய் அதை நடத்த முடியும். அதே மாதிரி ஃபியூவல் அப்புறம் சேஃப்டி ரிலேட்டட் விஷயத்தை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. ஸோ நியூக்ளியர் ரிலேட்டட் டிசாஸ்டரோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நம்மளால வந்து லைக் அந்த பிரைவேட் கம்பெனி வந்து இட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க போறது கவர்மெண்ட் தான். அதுக்கப்புறமா ஃபியூவல் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா கவர்மெண்டோட கையில தான் இருக்க போகுது. இல்லை அப்படின்னா அது நாட்டுக்கே பெரிய த்ரெட்டா தான் மாறும். அதனால அந்த விஷயத்துல கவர்மெண்ட் வந்து இந்த பில்லுல காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை சூப்பர்வைஸ் பண்றது இது எல்லாமே கவர்மெண்ட் கையில தான் இருக்க போகுது. நம்ம இதுக்கு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே நம்ம கோட் பண்ண முடியும். பட் பிஐபி அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்த தான் சோர்ஸ் இதுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் சோர்ஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகுது, கண்ட்ரோல் வந்து இந்தியா கிட்ட தான் இருக்க போகுது. நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரிஸ்கா இது மாறுமா அப்படின்னா, நம்ம சேஃப்டியில இந்த பில் வந்து எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது மூலமா நம்ம இண்டிபெண்டான ஒரு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு வந்து அவங்க எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சேஃப்டி ஆத்தரைசேஷன், இன்ஸ்பெக்ஷன், ஆடிட், ஒருவேளை அந்த சேஃப்டி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான பெனாலிட்டி இது எல்லாமே வச்சு கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. லயபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்து சிட்டிசன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு தான் இந்த பில் வந்து இருக்கு. இதுல வேர்ல்ட் கிளாஸ் சேஃப்டி, ஆனா எந்த வகையிலும் குவாலிட்டி சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி ஒரு எய்ம்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சோர்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேஷன் ஃபர்ஸ்ட் அப்புறம் சேஃப்டி ஆல்வேஸ் அப்படின்றது. அது என்னன்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்ட்ரிக்ட்னஸோட ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே ஸ்ட்ரிக்டான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இனியும் இருக்க போகுது. நார்ம்ஸை வந்து நம்ம எந்த வகையிலையும் டைல்யூட் பண்ணலை. எந்த ஷார்ட்கட்ஸ், அதாவது எப்படி சொல்றது, லாபம் ஈட்டுறதுக்காகவோ டெண்டர் வாங்குறதுக்காகவோ அல்லது அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்காகவோ எந்த ஷார்ட்கட்ஸையும் நம்ம பெர்மிட் பண்ண போறது இல்லை அப்படின்றாங்க. ரெகுலேஷன் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஓவர்சைட் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. இது வந்து முக்கியம். அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க, AERB. இது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் வித் அ கிளியர் ஸ்டாட்யூட்டரி மேண்டேட். அதாவது ஸ்டாட்யூட்டரி மேண்டேட் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ட் மூலமா கொண்டு வர்றதுதான் ஸ்டாட்யூட்டரி மேண்டேட். ஸோ அதன் மூலமா இந்த இந்த என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் வந்து இந்த பாடிக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்குமே ஒரு யூனிஃபார்ம் ரூல், ஒரு இந்த கம்பெனிக்கோ இந்த ஃபெசிலிட்டிக்கோ ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறமா வயலேட் பண்றாங்க, அந்த கம்பெனி வயலேட் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெனாலிட்டி, அதுக்கப்புறமா லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றது அல்லது லைசன்ஸை கேன்சல் பண்றது, அதுக்கப்புறம் கிரிமினல் ஆக்ஷன் ஒரு வேலை தேவைப்பட்டா கிரிமினல் ஆக்ஷனும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க முக்கியமா ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் டஸ் நாட் மீன் பிரைவேட் கண்ட்ரோல். அவங்கள பார்ட்டிசிபேட் தான் பண்ண விடுறோம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டே எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆகும். பிரைவேட் அப்படிங்கும்போது அவங்களால ஈஸியா சில விஷயங்களை மொபிலைஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஆனா கண்ட்ரோல் வந்து இன்னுமே நம்ம நாட்டுக்கிட்ட தான் இருக்கு, நம்ம கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஆக்ட்ஸ், பில்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த PPT வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் டெலிகிராம் சேனலில் வந்துடும். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.